வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமேசானில் பார்த்தீங்கன்னா 12 to 14 ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ரைம் டே ஆஃபர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அமேசானோட ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் டேட் பார்த்தீங்கன்னா 12 to 14. இதுக்கு பிஃபோராகவும் உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே நார்மல் கஸ்டமருக்கும் ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் டேட்டு இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது எப்படியோ ஃபஸ்ட்டு டே ஆஃபரில் உங்களுக்கு பெஸ்ட் டீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஆஃபர்கள் அதிகமாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். சேம் டைம் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதை கோட் சேல்னு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 12th to 17th ஜூலை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க 12 to 14னா இவங்க 12 to 17 போட்டிருக்காங்க. 24 hours ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ப்ளஸ் மெம்பர்ஸ் அண்ட் விஐபி மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோடைய ப்ளஸ் மெம்பர் இல்லை விஐபி மெம்பராக இருந்தால் 24 ஹவர்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் பை பண்ணிக்கலாம். நார்மல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில ஆஃபர்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போவே ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த ஆஃபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பெஸ்ட் மொபைல்ஸ் எந்த ப்ரைஸில் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட் மொபைல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எது எப்படியோ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நமக்கு கம்மியாக கிடச்சிது அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபராக இருக்கும். அதிலே கார்டு ஆஃபர் கூப்பன் ஆஃபர்லாம் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். பட் இவங்க சொல்கிற அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுக்குற ஆஃபரையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு ஆஃபர்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திங்கன்னா எந்த ப்ரைஸில் கிடைச்சா அது பெஸ்ட்டு டீல் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா IQ Neo 10 பை பண்ணி 1 வீக் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் இருக்கிறதா நண்பர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட்டு வெர்ஷன் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமும் ஹீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா IQ Neo 10ல் அந்தளவுக்கு ஹீட்டிங் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. பட் ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் ஹீட்டிங் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ IQ Neo 10 ஒரு நல்ல மொபைல் தான். ஸோ அதில் ஹீட்டிங் அதிகமாக இருக்குதுன்னு யாரும் மென்ஷன் பண்ணல. பட் ஒரு சில பேர் ஹீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யூசர் ரிவ்யூலையும் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட்டிங் ஒரு சில பேருக்கு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது எந்தெந்த சுச்சுவேஷனில் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அமேசானில் ரொம்பவே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் ஹீட்டிங் இல்லை அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் தான் ஹீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு IQ Neo 10 ஆர் IQ Neo 10R இந்த ரெண்டு மொபைலில் உங்களுக்கு ஹீட்டிங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணுற இடத்துல மெட்டான்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் மெட்டா சர்வீசஸ்னு ஒன்று வரும். ஸோ அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மெட்டா சர்வீசஸை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ அது ஆல்ரெடி டிசேபிளில் இருந்ததுன்னா அப்படின்னாக்கா விட்டுருங்க. ஸோ இப்போ எனக்கு எனேபிள் தான் காமிக்குது. எனேபிள்னால் நான் ஆன் பண்ணணும். ஸோ நான் ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் டிசேபிள் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி எனேபிள்னு இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒருவேளை டிசேபிள்னு காமிச்சதுன்னா அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் டிசேபிள் அப்படிங்கிறத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் திரும்ப செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே காமிக்குது. ஸோ அதில் ஒரு சில கண்டிஷன்ஸும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இது தேவையில்லைன்னு தோணுது. அதனால் நான் டிசேபிள் ஆப்புன்னு கொடுத்துட்டேன். ஸோ டிசேபிள் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனேபிள்னு காமிக்கும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹீட்டிங் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அடுத்ததான் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய நெட்வொர்க். உங்கள் நெட்வொர்க்கில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் கார்டு ஜியோவாக இருந்தால் மேபி நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்னா ஹீட்டிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவையில்லாத ஆப்ஸ் லொக்கேஷன் வேறு என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ தேவையில்லாமல் எதெல்லாம் ஆனில் இருக்கோ அது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 டேக்கு 1 டைம் இல்லை 2 days 1 டைம் ஆகுது உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு ஹீட்டிங் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் IQ Neo 10ல் மேக்ஸிமம் ஹீட்டிங் அதிகமாக நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் IQ Neo 10 யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எப்போல்லாம் ஹீட் ஆகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் செக் த ஃபாகிங் இஷ்யூ டூரிங் த வின்டர் சீசன். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் யூஸிங் த IQ Neo 10R அண்ட் IQ Neo 10 இன் கேரளா இஸ் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு நண்பர் போட்டிருக்காரு. ஸோ நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கடலூர். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டு தான் இருக்கும், ஹாட்டான ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து வின்டர் சீசனில் மட்டும்தான் இதை செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் யாராவது IQ Neo 10R அண்ட் IQ Neo 10 இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேமராவில் ஃபாகிங் இஷ்யூஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். டூரிங் வின்டர் டைம் ஆர் நீங்கள் ஏதாவது ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு மழை அதிகமாக பெய்யுது, இல்லை பனி அதிகமாக இருக்குது, இல்லை சில்லுன்னு இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபாக் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் கேமரா லென்ஸ் நல்லா கிளியராக இருக்கும்போது கூட நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா கேமராவில் ஏதோ டஸ்ட் இருக்குன்னு கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், கேமரா ஆப்லேயே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நண்பர் மதர் போர்டு இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. 512 GB வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற இஷ்யூஸ் எதை பற்றியுமே திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக பை பண்ணுங்கள். மதர் போர்டு இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் போக்கோவில் X3 அந்த சீரியஸ் வந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய பிரதரும் X3 யூஸ் பண்ணார், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அவர் யூஸ் பண்ண வரைக்கும். இதுக்கே அவர் டிஸ்பிளே மாற்றி அந்த மொபைல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அடம்பிடிச்சி அதே தான் யூஸ் பண்ணார். ஸோ இதுக்காகவே போக்கோவில் X6 Pro அப்படிங்கிற மொபைலை நான் பை பண்ணி கிட்டத்தட்ட 1 year கிட்ட நான் யூஸ் பண்ணேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வரலை. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு தாராளமாக போக்கோவில் அதுவும் ப்ரீமியமான செக்டார் இருக்கக்கூடிய அந்த F சீரியஸ், அதுக்கு அடுத்ததாக மிட் ரேஞ்சில் ப்ரீமியமாக இருக்கிற X சீரியஸ், ஸோ அதில் ப்ரோ வெர்ஷன் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு தான். ஸோ X7 ப்ரோவும் நல்லா தான் இருக்குது அண்ட் F6ம் நல்லா தான் இருக்குது, F7ம் மேபி நல்லா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ மேபி நீங்கள் ஃபஸ்ட் டே சேலில் நீங்கள் போக்கோ F7 பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2000 கார்டு ஆஃபரும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 yearsக்கான வாரண்டியும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் 2 yearsக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டெஃபினட்டாக போக்கோ F7 பை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த மொபைலில் பை பண்ணுங்கள். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே சேலில் ஆஃபரில் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, IQ Neo 10R லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்சு. ஸோ அந்த அப்டேட் நான் கொடுத்துட்டேன், ஒரு சில நண்பர்களும் கொடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து ட்ரைனிங் இருக்குது அப்படிங்கிறாங்க பேட்டரியில். பட் எதுவுமே வந்து கன்ஃபார்மாக நம்ம இப்போ சொல்ல முடியாது. இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சார்ஜ் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி சைக்கிள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது, ஹீட்டிங்கும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. எப்போவுமே நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா கொடுத்த உடனே உங்களுக்கு லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 சைக்கிள்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும் பேட்டரி ட்ரைனிங் இருக்கா ஹீட்டிங் இருக்கா அப்படின்னு. ஸோ நான் என்னுடைய மொபைலில் இந்த அப்டேட் கொடுத்தது ஜூன் மாதம் 27 எனக்கு நார்மலாக வர்ற ஸ்டேபிள் அப்டேட் கிடைக்கல. எனக்கு நான் யூஸ் பண்ணது ட்ரையல் வெர்ஷனில் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு 82% எனக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ அப்டேட் கொடுத்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 79% இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3% தான் எனக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிருக்கு அப்டேட் கொடுத்ததால். ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று, அதாவது 28 தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 20%ல் நான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு கிடைச்ச ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்திங்கன்னா 8 hours அண்ட் ஆல்சோ எனக்கு எவ்வளோ நாள் வந்திருக்குன்னா 1 day 4 hours எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 28 கிட்டத்தட்ட எனக்கு 1 hourல ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ பகல் 12:30 மணிக்கு சார்ஜர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன், 100% சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ அந்த சார்ஜர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த ஓல்டு ஸ்க்ரீன் ஆன் டைம் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக எல்லாமே 0ல் வந்துடும். ஸோ 0ல் இருந்தது 12:30லேருந்து எனக்கு இன்றைக்கி இப்போ 12:30 ஆக போகுது. ஸோ இப்போ இன்னொரு 1 hourல் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30க்கு வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 1 day கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் யூஸ் தான் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தாலுமே எனக்கு பேட்டரி பர்சன்டேஜ் 64% இருக்குது.
ஸோ நான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ் தான் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் அப்டேட்ஸ். ஸோ லைட் யூஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு 64% எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours தான் எனக்கு காமிக்குது. அண்டு லாஸ்ட்டு ஃபுல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 22 hours 45 minutesன்னு காமிக்குது. ஸோ இது வந்து பேட்ரி ட்ரைனிங் எனக்கு ரொம்பவே ட்ராப் ஆன மாதிரி தான் இருக்குது. பேட்ரி ட்ரைனிங் இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்டு ஹீட்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லாத ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ கொடுத்த லேட்டஸ்ட்டு ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்சில் இது வந்து சிங்கிள் சார்ஜ் தான் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் இன்னொரு 2-3 சைக்கிளாவது நான் யூஸ் பண்ணால் தான் என்னால் இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் யாராவது IQ Neo 10Rல லேட்டஸ்ட்டு ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி ட்ரைனிங் இருக்கா, ஹீட்டிங் இருக்கா, கேமிங் எப்படி இருக்குது, கேமரா பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லுவேன். செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்குது, ரியர் கேமரா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதை தவிர மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். IQ Neo 10க்கு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ IQ Neo 10 மொபைலில் கையில் வாங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கோ இல்லை அப்டேட் பற்றி போடுற அளவுக்கோ எனக்கு பை பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு ஒன்றும் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ ஒருவேளை என் கையில் கிடச்சிதுன்னா நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. OnePlus Nord 5 அண்டு Nord CE5 அப்படின்னு 2 மொபைல். அதில் Nord 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8s Gen 3ல் ஒரு சூப்பரான கேமிங் டிவைஸாக லான்ச் பண்ணுறாங்க. சிமிலர்லி உங்களுக்கு ஓப்போலையும் 2 மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. Reno 14 சீரீஸில் 14 அண்டு 14 Pro. அதில் ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான கேமரா டிவைஸாக உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் தான் எப்படி வைக்கிறாங்கன்னு தெரில. ஒரு 45,000லேருந்து 42,000 ஆஃபரில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு 42,000ல் இந்த மொபைல் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். 201 கிராம் தான் வெயிட் போட்டிருக்காங்க. ஸோ 50 MP கேமரா 4 கொடுத்துருக்காங்க, செல்ஃபிக்கும் 50 அண்டு ரியரில் இருக்கக்கூடிய 3 கேமராவுமே 50. ஸோ டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்குது. ஸோ 120x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். பில்டு குவாலிட்டி நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க, நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பட்ஜெட்டு கம்மியாக இருந்தால் இது பெஸ்ட் டீலாக இருக்கும். பட் இது வந்து ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டு மொபைலாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ஸ்லைட்லி அதிகமாக தான் இருக்கும். எனிவே ப்ரைம் டே ஆஃபர் அண்டு கோட் ஆஃபர் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஸோ ஆஃபரில் பெஸ்ட்டு மொபைல்ஸ் அப்பப்போ நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். ஸோ ஷார்ட்ஸை ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ரைஸில் பெஸ்ட்டு டீலாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.